அடியாச்சு அடியன் தொங்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆரம்பிக்கலாமா? அடி அடி வேதாந்தலக்ஷ்மணமுனேந்திரகிருபாதோதீருகபிருங்கராஜம் த்ரயந்தரிமூர்தபௌரிவரிஷ்ணந்தோ ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனீஸ்வரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்கியகேசரி வேதாந்தாச்சார்யவன்யோ மே சன்னிதத்தாம் சதாகிருதி லக்ஷ்மீநாரதமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் சதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். நித்யம் ஸ்ரீயாவசுதயா ஜனிஷேவ்யமானம் நிர்வ்யாஜ நிர்பரதயாஹரிதம் விபாதி வேதாந்தவேத்யமிஹ வேகவதி சமீபே தீபப்பிரகாசைதி தெய்வதமத்விதீயம் பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் என்னை வேங்கடத்துச்சியில் கண்டுபோய் என்னையாளுடைய ஈசனையும் பிரான் தன்னை யான் சென்று காட்டும் தன்காவிலே ஆனிலம் வாய்கொண்டு நல்நீரமென்று போது கொண்ட வேலிலம் செல்வன் சுவைத்துமிழ்பாலை கடந்த பொன்னே கால் நிலந்தோய்ந்து விண்ணோரு தொழும் கண்ணன் வைக்காகுது அம்பூன் தேவிளஞ்சோலை அப்பாலது அப்பாலைக்கும் சேமத்ததே. எல்லாருக்கும் க்ஷேமத்தை அருள்வதற்கு நல்ல உபாயத்தை உலகெல்லாம் பரப்ப வேணும் என்று பரம சித்தாந்தமான பிரபதி சித்தாந்தத்தை சர்வேஸ்வரன் தானே நம்மாழ்வார் மூலமாக மீண்டும் பிரவர்த்திப்பித்து நாதமுனிகள் வழியாக ஆளவந்தார் பாஷ்யகாரன் சுவாமி தேசிகன் முகமாக நமக்கு கொடுத்ததான இந்த சரணாகதி சாஸ்திரத்தை சுவாமி தேசிகன் இங்கு சரணாகதி தீபிகையாலும் அருளை செய்கிறார். இதுல 39 ஸ்லோகம் தேவிச்சிருக்கோம். 40வது ஸ்லோகம் பார்க்கணும். இன்னைக்கு 30 முதல் 36 ஸ்லோகம் வரை பிரபத்திக்கு பிறகு பிரபன்னன் வாழ வேண்டிய ஒரு நிலையையும் அதனுடைய பெருமையையும் எடுத்து சொன்னார் என்று பார்த்தோம். ரொம்ப வசந்தவனா இருக்கணும், ரொம்ப பக்தனா இருக்கணும், பதிவிரத போல இருக்கணும். பெருமாளுக்கு எப்படி தாயார் ரொம்ப இஷ்டமானவளோ அதுபோல ரொம்ப இஷ்டமானவாளா இருக்கணும். பரம பாகவதனா இருக்க வேண்டும். சாஸ்திர மரியாதை குலையாம இருக்க வேண்டும். அர்ச்சாவதார கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அனுஷ்டானங்களிலே ஒன்றும் குறைக்காமல் இருந்து கொண்டிருக்க வேண்டும். யதாசக்தி அனுஷ்டானத்தை விடவே கூடாது இதெல்லாம் சொல்லி எப்படி பக்தன் பவித்திரமான பக்தி யோகி பவித்திரமாக இருப்பானோ அதுபோலத்தான் நாமும் பவித்திரமாக இருக்க வேணும். நித்திய சூரியர்கள் கோஷ்டியிலே போய் அனந்தகளோட விஸ்வசேனாதிகளும் கொண்டாடும்படியான கோஷ்டியிலே நாம் சேர போறோம் என்பதனாலே அதற்கு தகுந்தா போல நல்ல மனப்பக்குவத்தோட பகவத் பிரியனாக இருக்கணும்னு சொன்னார். 36 வரை, 30லேருந்து 36 வரை, 37, 38, 39வது ஸ்லோகங்கள்ல பண்ண பிரபத்திக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை வரிசையாக சொல்லிட்டே வந்தார். பிரபத்திக்கு பலன்தான் நமக்கு பகவத் பிராப்தி கிடைக்க போகுது. ஆனா பகவத் பிராப்தி என்பது அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கிடைக்கக்கூடிய விஷயம். ஒண்ணு வெகுகாலம் அனாதி மாயினாலே தூங்கிக் கொண்டு கடைச்ச சரீரத்திலே அல்லாடிக்கொண்டு பொய் நின்ற ஞானமும் பொதா ஒழுக்கும் அழுக்கூடமும் என்று அனுசந்தித்தார் போல நமக்கு அஜ்ஞானம் ரொம்ப மிகுந்து கிடந்தது. சுதந்திராத்ம பிரமம் சுகீயாத்ம பிரமம்னு சொல்லுவார். நமக்கு மேலே ஒரு தெய்வம் இல்லை என்றதான ஒரு உணர்வு எப்பவும் இருந்துட்டே இருக்கும். நமக்கு நாமே என்கிறதான உணர்வும் இருந்துட்டே இருக்கும். இந்த உணர்வு எல்லா ஜென்மங்களிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. அது இல்லாம போவே போகாது. எவ்வளவு சாஸ்திரம் வாசிச்சிருந்தாலும் எவ்வளவு தான் பக்தி யோகம் அனுஷ்டிச்சிருந்தாலும் கூட அவ்வப்பொழுது இந்த உணர்வானது தலை காட்டி கொண்டே இருக்கும். அது அப்பேற்பட்டதான இந்த பிரமங்கள்லாம் கழியணும். அந்த பிரமம் கழிஞ்சு எம்பெருமானிடத்திலே போய் சேர வேணும். இந்த பிரமம் கழிவதற்கு அவசியமா இருப்பது என்னன்னா இந்த பிரமத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய தேக சம்பந்தம். நமக்கு மேல் ஒரு தலைவன் இல்லை என்றதான எண்ணம் ஊறி போயிருக்கு.
ஒரு ஜென்மமா ஊறி போயிருக்கு. அது கழியணும். அது கழிவதற்கு முதலிலே வேண்டுவது இந்த சரீர சம்பந்தம் அடியோட போகணும். இந்த சரீர சம்பந்தம் போனா இன்னொரு சரீர சம்பந்தம் என்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இனிமேல் சரீர சம்பந்தமே ஏற்படக்கூடாது. அப்படி இந்த சரீர சம்பந்தமானது கழியணும். அப்ப ஏற்பட்டதான தேக சம்பந்த கழிவு என்று ஏற்படுறதே அதுவும் பிரபத்தியினுடைய பலன் தான். அது சரணாகதனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அது. அதனால முதல்ல தேக சம்பந்தம் என்கிறதானது நம்ம விட்டு அடியோட நீங்கணும். அத முதல்ல பெருமாள் செய்து கொடுக்கிறார். 36, 37, 38, 39 ஸ்லோகங்கள்ல இந்த அம்சங்கள் எல்லாம் பார்த்தோம். பெருமாள் நமக்கு இந்த தேக சம்பந்தத்தை அடியோட ஒழிச்சு விடுறாரு. எந்த சரீரத்துக்குள்ளே நாம் போய் புகுந்துக்கிறோம், ஆத்மா போய் புகுந்துக்கிறதோ அந்த சரீரத்துக்கு உண்டானதான பாவனைகள், அதுக்கு உண்டானதான அபேட்சைகள், அதனாலே ஏற்படக்கூடியதான புண்ணிய பாபங்கள் எல்லாம் ஒன்னும் விட்டு போகாதபடியாக பாடுபடுத்தும். ஒரு ஸ்திரீ சரீரத்திலே புகுந்து கொண்டால் பெண்ணுக்கு உண்டானதான பாவனைகள், அபிலாஷைகள் அப்படியா இருக்கும். புருஷ சரீரத்திலே போனால் அதுக்கு உண்டானதான பாவனைகள், அபிலாஷைகள் அப்படியா இருக்கும். அதுலேயும் கூட மனுஷ சரீரம்னா வேற, மிருக சரீரம்னா வேற, ஸ்தாவர சரீரம்னா வேறையா இருக்கும். இப்படி சரீரத்துக்குள்ளே ஆகப்பட்டு கொண்டிருப்பதனால பாவனைகளும் அபிலாஷைகளும் ரொம்பவும் பாடாய்படுத்தும். அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நமக்கு மேலே ஒரு தலைவன் இல்லை என்றதான எண்ணமும், நமக்கு நாமே என்கிறதான எண்ணமும் தான். அதைத்தான் சுதந்திராத்மபவம் ஸ்வகீயாத்மபவம் என்று சொல்லுவா. நமக்கு மேலே ஈஸ்வரன் எப்பவும் இருந்து கொண்டிருக்க, நமக்கு தாரகனா இருக்கான், ஏந்தாவா இருக்கான், எல்லாமா இருக்கிறவன் என்று சாஸ்திரத்திலே வாசிச்சாலும் அந்த உணர்வானது அப்பப்போ மறந்து போயிடும். அது அதனாலே நமக்கு மேலே ஒரு தலைவன் இல்லை என்றதான உணர்வு, நமக்கு நாமே என்ற உணர்வு, இதுக்கு காரணமான இந்த சரீரத்தை அறுத்து கொடுக்கிறான் என்று இந்த பிரபத்திக்கு பலனாக பார்த்தோம். அறுத்து கொடுக்கிறது எப்படிங்கிறத சாதிச்சார் சுவாமி. அதுதான் தேக வியோகம் என்பதாக சொல்றது. இது கடைசி தேக வியோகம். இதற்கு முன்னாலே பட்டதான தேக வியோகம் எல்லாம் மீண்டும் இன்னொரு தேக சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக ஆச்சு. ஆனா இப்பொழுது ஆச்சாரிய கிருபையினாலே பகவத் சரணாரவிந்தத்திலே ஒப்படைக்கப்பட்டதான இந்த ஜீவாத்மாவுக்கு சரணாகதி சமயத்திலேயே இனிமேல் ஒரு பிறவி வேண்டாம் பிரபோ என்று ரொம்பவும் பிரார்த்திச்சிருப்பதனாலே எம்பெருமான் அந்த பிரார்த்தனைய சரணாகத வசலனாக இருப்பதனாலே பரிபூர்ணமாக தான் ஸ்வீகரித்துக் கொண்டு இந்த சரீரத்துக்கு பிறகு ஒரு சரீரமும் கட்டாயம் தரப்போவதில்லை என்று உறுதியான சங்கல்பத்தை பண்ணிட்டு இருக்கான். இந்த சரீரத்திலிருந்து இந்த ஆத்மாவை பிரிக்கிறது எப்படி என்பதையும் வர்ணிச்சார் சுவாமி. அதுக்கப்புறம் பிரிச்சா இந்த சரீரத்துக்கு ஒரு சூக்ஷ்மமான சரீரத்தை கொடுக்குறாருன்னு சாதிச்சார். ஸ்தூல சரீரம் என்று இப்பொழுது எல்லாரும் பார்த்து அனுபவிச்சுருக்கிறது. சூக்ம சரீரம் என்பது ரொம்ப சூக்ம சரீரம் என்றால் அது ஸ்ரீதா இருக்கும் என்று மாத்திரம் நினைச்சுக்க வேண்டாம். சூக்ம சரீரத்துக்கு சூக்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்னாலும் தடைபடாமல் இருக்கக்கூடியது, போகக்கூடியது, வரக்கூடியது என்ற அர்த்தம். இப்போ அதை பார்க்கலாம். ரொட்டி மாவு பிசைறவா அதை வச்சு பார்த்தா புரியும். ரொட்டிக்காக மாவு பிசைவா, அது மாவு பிசைச்சு அந்த மாவுல ஜலத்தை சேர்ப்பா. ஜலத்தை சேர்த்த உடனே அந்த ஜலம் மாவுக்குள்ளே போயிடுறது. அப்புறம் அப்போ ஜலமானது ரொட்டியை விட சூக்ஷ்மம்னு அர்த்தம். என்ன, அது தடைபடாம உள்ள போயிடுறதுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த ரொட்டி மாவை ஈரமாக அடுப்புல வச்சு ரொட்டி பண்றா. அப்ப என்ன ஆகுது, உஷ்ணம் அதுக்குள்ள போறது. அது தேஜஸ் அதுக்குள்ள போறது. அப்ப அந்த மாவுக்குள்ள ஜலம் சூக்ஷ்மமானது. அதனால மாவை காட்டிலும் ஜலம் சூக்ஷ்மமா இருக்கிறதுனாலே ஜலம் உள்ள போயிடுறது. மாவு ஜலம் ரெண்டுத்தை காட்டிலும் அக்னியினுடைய சூக்ஷ்மம் அதிகம். அதனால அதுக்குள்ளேயே போயிடுறது. இது போல தடைபடாம எது உள்ளுக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடியதோ அதை சூக்ஷ்மம்னு சொல்ற வழக்கம். அதுபோல இந்த சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தை அடையிறான் ஜெய்வாத்மான்னு சொன்னோம்.
சூக்ம சரீரம்னா எதாலும் தடைபடாமல் சஞ்சரிக்கக்கூடியதா இருக்கும். அது என்ன சூக்மம்னா பஞ்சபூத சூக்மம்னு சாதிச்சார். பஞ்சபூத சூக்மங்கள். இப்போ இது ஸ்தூலமா இருக்கிற பஞ்சபூதத்தை பார்க்கிறோம். இதுவே சூக்மமா இருக்கக்கூடிய பஞ்சபூதமா இருந்தா தடைபடாம சஞ்சரிக்கும்னு அர்த்தம். அப்பேற்பட்ட சூக்மமான சரீரத்தை பெருமாள் ஜீவாத்மாவுக்காக அப்போ கொடுக்குறார். எதுக்காகனா இந்த சூக்ம சரீரத்தை எடுத்துட்டு அர்ஷராதி மார்க்கத்தினாலே சஞ்சாரம் பண்ணி பரமபதம் வரைக்கும் போகணும். அதற்காக இந்த சூக்மமான சரீரத்தை கொடுக்குறாருன்னு சொன்னார். அப்படி சூக்ம சரீரம் கிடைச்சா விட்டு இதுவரைக்கும் இந்த ஜீவாத்மா இப்படி எல்லா பிறவிகளிலும் சரீரம் போச்சு சூக்ம சரீரம் தான் கிடைக்கும். ஆனா அந்த சூக்ம சரீரம் என்ன ஆகும்னா திருப்பியும் இன்னொரு ஸ்தூல சரீரத்துக்குள்ளே போய் புகுந்து கொள்ளும். அது மனுஷனாகவோ மிருகமாகவோ தாவரமாகவோ இல்ல தெய்வமாகவோ கூட இருக்கலாம். ஆனா இப்பொழுது பெருமாள் இந்த பிரபத்திக்கு பலனாக இன்னொரு பெரிய அதிர்ஷ்டத்தை செஞ்சு கொடுக்கிறாரு என்று சாதிச்சார். அதுதான் கிடைக்காதது. ரொம்பவும் நாம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். எத்தனை கோடி ஜென்மங்களையும் கிடைக்காததான ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை செஞ்சு கொடுக்கிறார் பெருமாள். அது என்ன அதிர்ஷ்டம் என்றால் ஜீவாத்மாவுக்கு அந்த பிரம்ம நாடி, மூர்தன்ய நாடி, சுஷும்னா நாடி என்றெல்லாம் பெயருடையதான ஒரு நாடி இருக்கு. ஒரே நாடிக்கு தான் பல விதமான பெயர். அது அந்த சுஷும்னா நாடி என்றும் மூர்தன்ய நாடி என்றும் பிரம்ம நாடி என்றும் இப்படி பல 3 திருநாமங்களாலே சொல்ல முடியாதான ஒரு நாடி இருக்கு. அந்த நாடி நரம்பு வழியா பெருமாள் இந்த ஜீவாத்மாவை அழைச்சுண்டு போகிறார். அது நாடி என்றால் பொதுவாக சொன்னா ஒரு மெல்லிய குழாய்க்கு நாடி என்று சொல்றோம். அந்த ரொம்ப மெல்லியதான குழாய். அந்த மெல்லிய குழாயானது சாட்சாத் பிரம்மலோகத்துக்காக, பிரம்மலோகம் என்றால் இங்கே சொல்றது பரமபதம், அந்த பரமபதத்துக்காக வழி செல்பவருக்கு அது ஆரம்ப மார்க்கம். அது ஆனா அந்த நாடி வழியா ஜீவாத்மா எத்தனை சரீரம் கிடைச்ச போதும் திறந்துட்டு போறது இல்லை. பக்தி யோகிகள் தாங்களே தங்களுடைய சாமர்த்தியத்தினால பகவத் பிரசாதத்தினாலேயும் அந்த பிரம்ம நாடிய யோகாபியாசத்தினாலே திறந்து கொண்டு அந்த தலைவாசல் வழியாக புறப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கா. ஆனா அந்த சாமர்த்தியம் கிடையாது ஜீவாத்மா. இப்ப பிரபன்னனுக்கு ஏற்கனவே ஒரு சாமர்த்தியமும் இல்லை. நான் அகிஞ்சனன் என்று சொல்லித்தான் பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணான். அவனுக்கு இந்த சாமர்த்தியமும் கிடையாது. மற்ற நாடிகள் வழியா புறப்பட்டு போனான்னா அதுக்கு என்ன சட்டம்னா அந்த வழியா போனவன் வெவ்வேறு லோகத்துக்கு தான் போவான்னு தான் சட்டம். அப்படித்தான் சாஸ்திரத்துல சட்டம் இருக்கு. எம்பெருமான் அப்படித்தான் நடத்துறார். அதனால் அவன் தலையின் சிறைவாசல் திறந்து நம்மை வானேற வழிப்படுத்த மனமுன்றானே என்று தேசிகன் பரமபத சோபானத்திலே சந்தோஷப்படுறார். இந்த பிரம்ம நாடியை திறக்கிறது என்பது நம்மாலே ஆகாது. ரொம்ப பிரகாசமான நாடி, ரொம்ப உஜ்வலமா இருக்கும். அந்த பிரகாசமான அந்த நாடியாக பெருமாள் தானே இந்த ஜீவாத்மாவை செலுத்தி அப்படி தலைவாசல் திறந்து அழைச்சுண்டு போறார் என்று இந்த கொடுப்பனை இத்தனை கோடி ஜென்மாக்களிலையும் கிடைக்காது. இந்த ஜென்மாவிலே கிடைச்சது. ஏன்னா அது பிரபத்தியினுடைய பலனாக கிடைச்சது. சரணாகதனை வத்சலனான சர்வேஸ்வரன் தானே நல்ல வழியிலாக அழைச்சுண்டு போகணும்னு பிரம்ம நாடி வழியா அழைச்சுண்டு போறான்னு சாதிச்சோம். இதுவும் அவனுடைய பலன். அதுக்கப்புறம் பிரம்ம நாடி வழியா புறப்பட்டு விட்டான். இப்ப புறப்பட்டா இவன் போக வேண்டிய மார்க்கம் எப்படி இருக்கும்னு, மற்ற லோகங்களுக்கு போகிற மார்க்கம்லாம் வெவ்வேறு விதமா இருக்கும். தேவலோகத்துக்கு போறவா உண்டு, யமலோகத்துக்கு போறவா உண்டு. 2 லோகத்துக்கும் போகாம இங்கேயே இப்படியே திருப்பியும் இங்க புழு பூச்சியா திரும்புறதுக்குன்னு போறவாளும் உண்டு. இப்படி எல்லா விதமான உண்டு, கதிகள் எல்லாம் உண்டு. அதனால கதிகள் எப்படி இருக்கும்னா தேவலோகத்துக்கு போற கதியாயும் இருக்கும், பித்ருலோகத்துக்கு போற கதியா இருக்கும், யமலோகத்துக்கு போற கதியா இருக்கும். இல்லைன்னா இகைவா ஜாயஸ்வாய் இகைவா மிரியஸ்வாய்ன்னு பட்டுன்னு இங்கேயே பிறந்து இங்கேயே திருப்பியும் அப்படியே புழு பூச்சியாக சின்ன சின்ன ஜாதிகளிலே பிறக்கிறதுன்றதான அத வழியும் உண்டு. இப்படியெல்லாம் அனர்த்தமான வழிகளிலே போகாம ஜீவாத்மாவை பெரிய ஒசந்த வழியான அர்ச்சிராதி மார்க்கத்தினாலே அழைச்சுண்டு போறார் என்பதும் இதுவும் பிரபத்தியினுடைய பலன்தான்.
இந்த அர்ச்சராதி மார்க்கத்தினாலே போவது என்பது பெரிய சந்தோஷமா சாதிக்கிறார், ஆழ்வார் சாதிக்கிறார், மகர்ஷிகள் எல்லாம் சாதிக்கிறார். யமலோகாதிகளுக்கு போகும்போது யமகிங்கராள் அடிச்சு உதைச்சு அழிச்சுட்டு போவா, எட்டி உதைப்பாக்கு தள்ளுவா, மார்க்கமெல்லாம் ஒரே துர்வாசனையா இருக்கும், பொறுக்க முடியாது, ரொம்ப வெயில் கடுமையா இருக்கும், வழியும் ரொம்ப கரட முரடா இருக்கும், காடு வழியா இருக்கும், வெளிச்சம் கூட இருக்காது. இப்படி எல்லாம் வழியில ஒரு சொட்டு தீர்த்தம் தாகத்துக்கு கிடைக்காது, பசிக்கு ஒண்ணுமே கிடைக்காது. யாரும் நல்ல வழியா எத்தனை பேர் போனாலும் சரி, கூட்டமா செத்து போனாலும் சரி, அத்தனை பேரையும் தனித்தனியா உதைச்சுதான் அழிச்சுன்னு போவானே முடியும். அப்பவும் கூடமும் ஒருத்தன் இருக்கான்னு யாரும் நினைச்சுக்க முடியாது. அதனால அவிஸ்ராந்தம் அனாலம்பம் அபாதேயம் அதேசிகம் காந்தாரமத்வானம் கிரகம் ஏகோ கமிஷ்யதின்னு, ஐயோ ஒத்தனா கஷ்டப்பட்டு போவானே இப்படியான வழிகளிலே என்று மகர்ஷிகள் ரொம்ப வருத்தப்படுறான்னு சொல்றார். ஆனா இவனுக்கு எப்படி இருக்கும்னா பெரிய மகோத்சவமா இருக்கும்னு, பெரிய மகோத்சவத்தை என்ன பெருமாள் நடத்தி வச்சு அழைச்சிட்டு போறாரு, தான் பிரதானனாய் நடத்தின்னு வேற சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். பெருமாள் கூடவே வராராம், பரமபதம் வரைக்கும் இந்த ஜீவாத்மாவை கூடவே வராராம். யாரையாவது ஒருத்தர ஊருக்கு அனுப்புறவா, ஊருக்கு அனுப்பிச்சு நல்ல வழியா போயிட்டு வாப்பா, சந்தோஷமா போயிட்டு வான்னு அப்படின்னு ஆத்துல இருந்து புறப்பட்டு வருவா, கூட வருவா, அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வரைக்கும் கூட வருவா, அதுக்கப்புறம் கையாட்டி அனுப்பிச்சுட்டு பகவான் நல்ல வழியா வாழ அழைச்சுன்னு போய் சேர்க்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவா. ஆனா சர்வேஸ்வரன் பண்ற காரியம் என்னன்னா, இவனை இங்கேருந்து கிளப்பி விட்டான்னா கடைசி வரைக்கும் கூட வழித்துணையா வருவார். வழித்துணை பெருமாள்ல வேறு இருக்கு. ஆலமேக பெருமாளை சாதிக்கிச்சு ஆழ்வார் சாதித ஆலமேக பெருமாள் திருமோகூர், அந்த பெருமானை சாதிக்கிச்சு வழித்துணை பெருமாள்னே சாதிக்கிறார். அப்படி பெருமாள் வழித்துணையாகவே வரார், கடைசி வரைக்கும் வரார். அது மாத்திரம் இல்ல, துணையா வரைச்சே பெருமாள் மாத்திரம் வராருன்னு இல்ல, பெருமாள் பெரிய லோகங்கள் வழியாக அத்தனை லோகங்களில் இருக்கிற அத்தனை மகாபுருஷர்களும் அந்தந்த லோகத்தை சேர்ந்துதான் எல்லாரும் ஐயோ தங்களுக்கு ஏற்பட்டதான ஒரு வைபவம் போல இந்த ஜீவாத்மாவை கொண்டாடி இவருக்கு வழிநடுக சிறப்பு செய்து காணிக்கையிட்டு அஞ்சலிகளையும் ஆசீர்வாதங்களையும் சமர்ப்பிச்சு ஒரு லோகம் கொண்டாடும்படியான வைபவமாக ஒவ்வொரு லோகத்திலும் இருந்து நடத்தி அழிச்சுண்டு போறார் என்று அந்த சந்தோஷத்தை ஆழ்வார சூழ்விசம் மணிமிகள் துரியம் முழக்கினா அழுகடல் அலைதரை கையெடுத்தாடினா என்று பாராட்டி சொன்னார் என்று அதையும் இந்த சுவாமி இந்த ஸ்லோகத்தினாலே சாதிச்சார். ஆக இப்படி 37, 38, 39 ஸ்லோகங்களினாலே ஜீவாத்மாவுக்கு எப்பவுமே கிடைக்காதபடியான ஒரு வசத்தியான தேக வியோகம், தேக சம்பந்தத்திலிருந்து பிரிச்சு அதையும் பிரம்மநாடி என்று கிடைக்காத பிரம்மநாடியினாலே இவன் பிரம்மநாடியினாலே அழைச்சுண்டு ஒரு நாளும் பார்த்தறியாததான அர்ச்சிராதி மார்க்கம் என்று பகவானையே அடையக்கூடிய பரிசுத்தர்களான முக்தாத்மாக்களுக்கு சேர்ந்து ஏற்பட்டதான அர்ச்சிராதி மார்க்கத்தினாலே அழைச்சுண்டு ரொம்பவும் விசேஷ வைபவங்களை எல்லாம் இவனுக்கு காட்டி கொடுத்து பரம சந்தோஷத்தோட போக போக ஏற ஏற இவனுடையதான சந்தோஷம் மேல மேல அபிவிருத்தியாகும்படியாக இவன் உலகாங்கிதம் அடைந்து பெரிய பாக்கியத்தை நினைச்சு இன்னும் எம்பெருமானோட என்ன மனோரதம் எல்லாம் நமக்கு இருக்கு என்று ஆசையோட அந்த அர்ச்சிராதி மார்க்கத்திலே இவன் போக போகிறான் என்று. எப்படி நம்மாழ்வார் அர்ச்சிராதி மார்க்கத்திலே நம்மாழ்வார் அதை நாம் கவனிச்சுக்கணும். எப்படி நம்மாழ்வார் அர்ச்சிராதி மார்க்கத்திலே எழுந்துள்ளும் போது பரம பிரீத்தியோட பரம சந்தோஷத்தோட பேரானந்தத்தோட இன்னும் பல பல மனோரதங்களை எல்லாம் எம்பெருமானிடத்திலே ஆசைப்பட்டு கொண்டு எப்படி பரிசுத்தராக அவர் எழுந்தருளினாரோ அதுபோல பிரபன்னர்கள் அத்தனை பேருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான ரொம்பவும் பேரானந்தமான இந்த அர்ச்சிராதி மார்க்கம் என்று சொல்ல முடியாததான ஒரு ஆனந்த வழியில பெருமாள் இந்த ஜீவாத்மாவை நடத்தி அழைச்சுட்டு போறார். எதிரெதிரை மயவர் இருப்பிடம் பகத்தனர் ககிரவரவரவர் கை நிறை காட்டினர் அதில் குரல் முரசங்கள் அலை கடல் முழக்கொத்த மதுவிடி தொழாய்மொழி மாதவன் தமர்க்கே என்று
நித்தியசூரிகள் கூட எதிர்கொண்டு வந்து அழைத்து கொள்ளும் போகும்படியானதான சிறப்பு உண்டு அர்ச்சிராதி மார்க்கத்திலே என்று சாதிச்சார். இதெல்லாம் கூட பிரபத்தினுடைய பலனாத்தான். ஆக இப்படி ஆச்சாரியால் நமக்கு செய்து கொடுத்ததான பரநியாசம் என்று சொல்ல முடியாது, இந்த சரணாகதி பிரபத்தி என்றெல்லாம் சொல்லுவோமே, இந்த உபாயத்தினுடைய பலன் இப்படி அமோகமா இருக்கு என்று சொல்லிட்டு இங்க இருந்து புறப்பட்டு போனால் முக்தி என்பது எப்படி இருக்கும் என்பதை 40வது ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். அதுதான் இப்ப இந்த 40வது ஸ்லோகத்தினாலே பார்க்க போறோம். ஸ்வச்சேஷவருத்தின குணைர் மகிதைர் குணோகைஹி ஆவிர்பவத்யயுத சித்த நிஜஸ்வரூபே त्वल्लक्षणेषु नियतेष्वपि त्वल्लक्षणेषु नियतेष्वपि भोगसाम्यम् त्वल्लक्षणेषु नियतेष्वपि तच्छेषवृत्त्यनुगुणैर्महितैर्गुणौघैः. இங்கேருந்து எப்படி போறான் அப்படின்னா, சாமியம் பஜந்தி பகவன் பவதாபிமுக்தः என்பதாக ஸ்லோகம். स्वच्छेषवृद्ध्यनुगुणैर्महितैर्गुणौघैः आविर्भवत्ययुतसिद्धनिजस्वरूपे स्वलक्षणेषु नियतेष्वपि भोगमात्रे साम्यं भजन्ति परं भवता विमुक्ताः என்னதான ஸ்லோகம் அது. இந்த ஸ்லோகத்துல சுவாமி முக்தி என்றால் என்னன்றத இது சாதிக்கிறார். சனாதன தர்மமான வைதிக மதத்துல விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்று எம்பெருமானார் காட்டி கொடுத்ததான இந்த தேசிக சம்பிரதாயத்துல இப்பொழுது முக்தி என்றால் என்ன என்பது ரொம்ப அழகா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. உண்மையில வேதாந்திகளாக இருப்பவா, ஆத்ம விசாரம் பண்றவா எத்தனையோ மூலைகளிலே இங்கே பாரத தேசத்துல பலபடிகளாக ரொம்ப உயர்ந்த மகாத்மாக்களா இருந்தா முக்தி என்ற விஷயத்தை பத்தி பேசும்போது எது உண்மையான விடுதலையா இருக்கும், எது எல்லாத்தையும் கடந்த நிலையா இருக்கும் என்று ரொம்ப யோசிச்சு சித்தாந்தங்களை எல்லாம் ஸ்தாபிச்சிருக்கா. ஆனா இந்த சித்தாந்தங்கள் ஒண்ணுக்கொண்டு ரொம்ப பரஸ்பரம் ரொம்ப முரண்பாடா இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான், எல்லா மதமும் ஒண்ணுதான் அப்படின்ற பேச்செல்லாம் இந்த விஷயத்துல சரிபடவே எடுபடாது. எம்மதமும் சம்மதம் என்ற வார்த்தையெல்லாம் இந்த விஷயத்துல எடுபடாது. முக்தி என்பது என்ன என்றால் பொதுவா என்ன சொல்வா, இங்கிருந்து புறப்பட்டு போனவா அவ சித்தி அடைஞ்சு விட்டான்னு சொல்லுவா சில பேர். சில பேர் நிர்வாணம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லுவா. சில பேர் சாந்தி அடைஞ்சு விட்டார் அப்படின்னு சொல்லுவா. இப்படி இன்னும் பல வார்த்தைகளாலே சொல்றது உண்டு. ஒவ்வொரு மதத்துல ஒரு விதமா சொன்னா மோட்சம்னா என்னவா இருக்கும்னு பார்த்தா, ஏற்கனவே சம்சாரத்துல ரொம்ப சிரமப்பட்டுட்டோம், அதனால எந்த சிரமமும் இல்லாம இருக்கிறது தான் மோட்சம் என்றது தீர்மானமா எல்லாரும் ஒரே விதமா சொல்றா. அதனால எந்த சிரமமும் இல்லாம இருக்கிறது தான் முக்தி அது. ஆனா சிரமம் இல்லாம இருப்பது எப்படி என்று பார்த்தா, எப்படி சரீரம் இருந்தால் சிரமம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இத்தனை அனுபவங்கள்ல சரீரம்னு இருந்தா அது சிரமத்தை கொடுக்கதான் கொடுக்கறது. அதனால இவன் சரீரம் இல்லாம சுத்தனாயிடுறான் அப்படின்னா, சுத்தனாயிடுறான்னா எப்படின்னா ஆத்மா என்பது இருக்குமா இருக்காதான்னு விசாரிச்சா. ஆத்மான்றது இருந்தாலே அது கட்டத்தானே படும். அதனால ஆத்மா இல்லன்னே கூட சொல்லிடுவா. அதனால முக்தி என்பது எப்படின்னா ஆத்மாவே அத்து போறது என்று சொன்னான். அப்படி சொல்லக்கூடியவன் யாருன்னா பௌத்தன் முதலானவாள்லாம். அவளை பொறுத்த வரைக்கும் முக்தி என்பது என்னன்னா, இவ்வளவு காலம் எல்லாமே மாயனுடைய தோற்றம் தான். சுகம் துக்கம் முதலானதெல்லாம் கூட அந்த மாயனுடைய தோற்றம் தான். சுகமும் போச்சு, துக்கமும் போச்சு, எல்லாம் மாயினாலே ஏற்பட்டிருந்தது. இது எல்லாம் ஆத்மா கூட மாயினால்தான் ஒரு தோற்றமா இருந்தது. அதனாலே துக்கமும் போச்சு, ஆத்மாவும் போச்சு, ஒண்ணுமில்லாத பரமசூன்யமாயிடுச்சு. அதுதான் உண்மையான மோட்சம். நாம் இருந்து கஷ்டப்பட்டாச்சு, இனிமே எதுவுமே இல்லாம ஆயிடணும். அதுதான் உண்மையான மோட்சம். அதுக்குத்தான் பாடுபடணும். இருந்தா கஷ்டம், இல்லாம போயிட்டா பரம சௌக்கியம் என்று சித்தாந்தம் பண்ணினா
அதனால சூன்யனா போயிடுறது மோட்சம் என்று சொன்னான். இப்படி சொல்றவா பௌத்தன். இப்படி சூன்யமா போறது என்றால் அத வேதாந்திகள் ஒத்துக்க மாட்டார். வேதாந்தம் உபனிஷத்து அப்படி சொல்லல. மோட்சம் என்றால் சூன்யமா போறதுன்றது சொல்லல. அடுத்ததாக ஜெயினனை எடுத்துட்டா அவா சொன்னா, நாம் இங்கிருந்து இன்னும் மேல் லோகத்துக்கு போனா சந்தோஷப்படுவோம், இன்னும் அதை விட இன்னும் மேல லோகத்துக்கு போனா சந்தோஷப்படலாம், அதை விட சந்தோஷம் அதிகம். ஆக மேல் மேல் லோகத்துக்கு போக 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 ஜீவாத்மாவுக்கு சந்தோஷம் அதிகமாகிட்டே இருக்கும், கஷ்டம் குறைஞ்சுட்டே இருக்கும். அதனால ஜீவாத்மாவானவன் இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேலன்னு போயிட்டே இருப்போம். அதுதான் உண்மையால முக்தி. எல்லாத்தையும் கடந்து மேலே 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 என்று அப்படியே ஜீவாத்மா சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே உயர்ந்து கொண்டே போயிட்டு இருப்பான். அவன்தான் முக்தன் என்று சொல்லி அவனை தீர்த்தங்கரான்னு சொல்லுவா. இப்படியும் வேதாந்தம் ஒத்துக்கல. இது என்னது இது? மேல மேல போயிட்டா சௌக்கியமான, மேல போனா அங்க மட்டும் கஷ்டம் வராதான்னு. மேல மேலே போறது கொஞ்சமெல்லாம் விழுகின்றது எந்தமென்னும் தென்னாடும் வடநாடும் சிரிக்க பேசும் சிறநெறியார் சிறனெல்லாம் சிறைத்திட்டோமேன்னு சுவாமி தேசியம். தென்னாடும் வடநாடும் இது என்ன? இது மொத்தத்துல ஒரே சிரிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. பூமியை விட்டு மேல மேல போறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப அங்கேருந்து பார்த்தோன்னா பூமி கீழே கீழே போயிட்டு இருக்குன்னு தோணும். அப்படித்தானே? ஒரு ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருக்கான், ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருக்கச்சு பக்கத்து ட்ரெயின் போச்சான்னா எப்படி தோணும்னா, பக்கத்து ட்ரெயின் நிக்கிறா போலயும் தன் ட்ரெயின் ஓடுற மாதிரியும் கூட தோணும். ரெண்டு ட்ரெயின் ஒரே சமயத்துல மூவ் பண்ணிட்டு இருந்ததுன்னா ரெண்டு ட்ரெயின் ஓடவேலையே போல தோணும். ரெண்டு ட்ரெயின் ஒரே திக்குல போய் இருக்குச்சு, ரெண்டும் ஓடலன்னு தோணும். ரெண்டும் மாறு மாறு திக்குல போச்சு, நம்மளது ஓடுறதா வந்து ஓடுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ மேல மேல போறான்னா அப்ப என்ன அர்த்தம்? மேலேருந்து பாக்குறவாளுக்கு பூமி கீழே கீழே போறா போல தோணும். அதனால இப்படியா ஒருத்தன் சொல்லுவான், முக்தி என்பதை இவ்வளவு சாதாரண வார்த்தையினாலே சொல்லக்கூடாது. இன்னும் பௌத்தன் சொன்னா போல ஆத்மாவானது ஒண்ணுமே இல்லாம சூன்யமா போறது என்று ஒத்துக்கல சில பேர். ஒண்ணுமே இல்லாம நாசமா போறதுக்காக ஒருத்தன் இவ்வளவு தூரம் பாடுபட்டான் முக்திய. அதனால உண்மையில ஆத்மாவுக்கு சுக துக்கங்கள் இல்லாம பரிபூர்ணனா இருந்தா போறோம், அதுதான் முக்தி. நையாயிகன் என்ற ஒரு மதம் உண்டு. அவ என்ன சொன்னா, அது ஆத்மா என்பது என்னைக்கும் சாஸ்வதமானதுதான், அதுக்கு சுகம் துக்கம் என்கிறதான பாவங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த சுகம் துக்கம் என்கிற பாவம் இல்லாம இந்த சுகதுக்க பாவங்கள் எல்லாம் ஒழிச்சுட்டு ஆத்மா தான் வெறும் பூர்ணநாமத்திலும் இருந்தான்னா அதுதான் முக்தி அப்படின்னு சொன்னான். சுகம் துக்கம் என்றதான உணர்ச்சி போயிடுச்சுன்னா அவனுக்கு உணர்ச்சி இல்லாம இருப்பானேன்னு கேட்டார். ஆமா, அப்படிதான் உணர்ச்சி இல்லாம தான் இருப்பான், அதுதான். ஆக உணர்விழந்து கிடக்கிற நிலைதான். உணர்விழந்து கிடப்பது எது? கல்லுக்கு உணர்வு கிடையாதுன்னு வச்சுக்கலாம். அப்ப பாஷாணக்கல் போ மோக்ஷா அப்படின்னா உணர்விழந்து கிடக்கிற நிலை இருக்கு. அதனால ஆத்மா ஒண்ணுமே இல்லாம பரம சூன்யமா போறதுங்கிறத ஒத்துக்க வேண்டாம். ஆத்மாவானது எப்படி வசந்து மேல மேல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்குன்றது அதுவும் ஒத்துக்க வேண்டாம். உணர்வு இழந்து கிடந்து தன்னிலையிலே கிடக்கிறான் என்று சொன்னா அதுதான் மோட்சம்னு சொன்னா அவ நையாயிக மதத்திலே சொன்னான். இப்படி ஒவ்வொரு மதமானது வித்தியாசப்பட்டுட்டேதான் போகும். அதனால எம்மதமும் சம்மதம்ன்ற வார்த்தை முக்தி விஷயத்துல அடியோட ஒத்து வராது. அடுத்து இன்னொருத்தர் ஒண்ணு சொன்னார். அவர் என்ன சொன்னார், உணர்வழந்து கிடக்கிறான்றத விட புருஷன் ஞானஸ்வரூபனா இருக்கான்னு ஒத்துக்கலாமே சொன்னார். ஞானமே உண்மையிலே ஞானமயமானவன் தான். ஞானமயமா இருக்கிற ஜீவாத்மாவுக்கு சுகம் துக்கங்கள்லாம் வந்து போச்சு, சுக துக்கங்கள் எல்லாம் ஒழிச்சுட்டு வெறும் ஞானஸ்வரூபனா மாத்திரம் இருக்கலாமே அப்படின்னா. பிரம்மன்றது எப்படி இருக்கும்னா பிரம்ம பிராப்தி மோட்சம்னு சொன்னார். பிரம்ம பிராப்தி மோட்சம்னா பிரம்ம பிராப்தின்னா பிரம்மத்தை அடைஞ்சு விடுறது. பிரம்மத்தை அடையிறதுன்னா என்னன்னு விசாரிச்சா, பிரம்மத்தை அடையிறது என்றால் அது எல்லாம் இவ்வளவு காலம் ஜீவனாயும் ஜீவனுக்கு சுக துக்கங்களாயும் இருந்து எல்லாம்
எல்லாம் விலகி போய் இவன் பிரம்மத்துள்ள ஐக்கியம் அடைகிறது தான் மோட்ச பிராப்தி, அதான் முக்தின்னு சொன்னான். பிரம்மத்தோட ஐக்கியம் அடைஞ்சுடணும். பிரம்மத்தோட ஐக்கியம் அடைஞ்சுடுறான்னு கூட வார்த்தையெல்லாம் இருக்கு, வேத வார்த்தையே அப்படி இருக்கு. அத்வைதமும் அதைத்தான் சொல்றது. யதா நத்யஸ்யந்தமானா சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய ததா வித்வான் பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாம்யமுபைதி. நதிகள்லாம் பெருக்கெடுத்து வருது. நதிகள் வரும்போது அந்த நதிக்கு பேர் வைக்கிறோம், கங்காயே பேர் வைக்கிறோம். கங்கையிலேருந்து தீர்த்தம் எடுத்தோம், இத கங்கா தீர்த்தம்னு சொல்லி ஆத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறா. ரொம்ப பவித்திரமான தீர்த்தம்னு சொல்றா. இன்னும் கேட்டா ஸ்மார்த்தாள் நிறைய பேர் கங்கா தீர்த்தத்தை கையில வச்சுட்டு கடைசியில அவர் போகச்ச அவர் வாயில இந்த சொட்டு கங்கா தீர்த்தத்தை விட்டா அவர் நல்ல வழிக்கு போவார், புண்ணியமான வழியில போவார் என்று கிடைக்காத புண்ணியமா கூட சொல்றா. அப்படியெல்லாம் கங்கா தீர்த்தத்தை கங்கைய அதனுடைய தீர்த்தத்தை பிரிச்சு பேசுறா. ஆனா அத்தனை கங்கா தீர்த்தமும் சமுத்திரத்திலே போய் விழுந்தாவிட்டு இந்த சமுத்திரத்திலே கங்கா தீர்த்தம் இது என்று யாராவது எடுத்துன்னு வந்து கொடுப்பாளா? சமுத்திரத்திலே இருந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இது கங்கா தீர்த்தம்னு யார் சொல்லுவா? ஏன் அப்படி சொல்றது இல்ல கங்கா தீர்த்தம்னு? அது எப்ப சமுத்திரத்துல கலந்ததோ அதுக்கு பிறகு அதற்கு கங்கைன்ற பேர் தனியா கிடையாது, கங்கா தீர்த்தம் என்று ஒன்றும் தனியா கிடையாது. அதுக்கு கங்கைன்ற பேர் போச்சு, கங்கா தீர்த்தம் என்கிறதான உருவமும் போச்சு, சமுத்திரத்திலே போய் கலந்தாச்சு. அதுபோ ஜீவாத்மா இவ்வளவு காலம் தனித்து இருந்தான், வேற பேர்களெல்லாம் கூட வச்சுட்டு இருந்தான். இப்போது பிரம்மத்திலே போய் சேர்ந்துட்டான், ஐக்கியமாயிட்டான். இவன் தனி ஒருவன் கிடையாது, அப்படியே பிரம்மத்தோட ஐக்கியமாயிட்டான். பிரம்மம் எப்படி இருக்குன்னா, பிரம்மம் சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கு, அது ஞான ஸ்வரூபமா இருக்கு, நிர்விகா ஸ்வரூபமா இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. அப்படி பரிபூர்ணமான வெறும் ஞான பிரகாசமாயும் சுகப்பிரகாசமாயும் இருக்குமே அந்த பிரம்மஸ்வரூபத்திலே தானும் பிரம்மமாயிட்டான் என்று சொல்றா. இப்படி ஒரு அத்வைதம் இப்படி சொல்றது. இந்த அத்வைதத்தையும் நான் ஒதுக்க முடியாது. அத்வைதத்தை பரப்பின சங்கராச்சாரியரே கூட கடைசி மூச்சு போவச்சே அத்வைத்தம் தப்புதானோன்னு நினைச்சுட்டு போனார். தான் சொல்லி கொடுத்த அத்வைத்தம் தப்புதானோ என்று கூட நினைச்சுட்டு போனார் என்று திருவிருத்தம் ஈட்டுல ஒரு ஐதிஹ்யம் சொல்லியிருக்கா. திருவிருத்தம் நம்ம ஆழ்வாருடையது, அதுக்கு வியாக்கியானமாக ஈடு. அந்த ஈட்டுல ஒரு ஐதிஹ்யம் சொல்றா. சங்கரனுடைய கடைசி அவஸ்தை ரொம்ப புண்ணியாத்மாவா இருந்து 8 வயசுலயே சன்னியாசம் வாங்கிட்டு பரிசுத்த ஆத்மாவா இருந்து சகல வேதங்களையும் எல்லாம் கரை கடந்த ஞானத்தோட இருந்து பாரதம் எல்லாம் சஞ்சாரம் பண்ணி 32 வயசுக்குள்ள இந்த பாரதம் பூராவும் வைதிக மதத்தை ஸ்தாபிச்சு வைதிக தர்மானுஷ்டானங்கள்லாம் அவசியம் பண்ணணும். புத்தன் போலே ஜெயினன் போலே கெட்டு போகக்கூடாது. வேதம் அனாதியானது, சனாதனமானது, பரம பவித்திரமானது, எல்லாரையும் அவசியம் எப்பவும் ஆழ்வித்து கொண்டிருக்கக்கூடியது. அதனாலே வைதிகம் தர்மம் பரம சனாதனம் பரம புண்ணியம் அதை ஒரு நாளும் விடக்கூடாது என்று ரொம்பவும் பாடுபட்டு புத்த ஜெயின மதங்களை எல்லாம் களைஞ்சு ரொம்பவும் பரிசிரமப்பட்டு 32 வயசுல அந்த காலத்துல சஞ்சாரம் பண்றதுக்கு வசதி இல்லாத காலத்துல பரிபூர்ண சன்னியாசியாக வேற இருந்து கொண்டு ரொம்பவும் பரிசிரமப்பட்டு ஒரு தெய்வானுகிரகத்தினாலே ஒரு தெய்வ சக்தியாய் இருந்து கொண்டு சங்கராச்சாரியர் ஆதிசங்கரர் பாரதம் பூரா பத்ரிகாசிரமம் வரைக்கும் போய் இந்த வைதிக மதம் தான் வசந்தது. வேதம் அவசியம் சம்ரட்சிக்கப்பட வேண்டியது, அதுதான் நம்மளெல்லாம் சம்ரட்சிக்க இதெல்லாம் ஸ்தாபிச்சு கொடுத்தது. அதனால ஒரு மகத்தான காரியத்தை பண்ணினார். ஆனா இருந்தாலும் சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணச்சே பிரம்மம் என்னது என்று சொல்லும் போது, இல்ல பிரம்மத்தை அடையறதுக்கு உபாயம் என்னது என்று சொல்லும் போது, இல்லைன்னா பிரம்மத்தை அடையிறது என்கிறதான முக்தி என்றது என்னன்னு சொல்லும் போது, இந்த அத்வைத சித்தாந்தமானது அது பரிபூர்ணமான வைதிக மார்க்கமா இல்லை. அதைத்தான் பாஷ்யக்காரர் நல்லா ஸ்பஷ்டமா எடுத்து கொடுத்தார், காட்டி கொடுத்தார். அவர் சங்கராச்சாரியருமே இப்படி தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சு கொண்டிருந்து கடைசியில மூச்சல 32வது வயசுல அவர் சித்தி அடைய போற சமயம். அப்போ சயனிச்சுன்னு இருக்கார், முடியல. பக்கத்துல இருக்கிற சிஷ்யெல்லாம் மகாத்மாக்கள் அவளுடைய கடைசி அவஸ்தையில அவ சுத்தி இருக்கிறவா
உபநிஷத்தை சொல்லுவா. இப்பொழுது பார்க்கலாம், சகசிரநாமம் சொல்லுவா, திருவாய்மொழி சொல்லுவா, இப்படி எல்லாம் சொல்றது உண்டு. அப்படியே சொல்லுவா. நஞ்சியருடைய கடைசி அவஸ்தையில என்ன திருவுள்ளமா இருக்கிறது அப்படின்னு கேட்டான்னா, அப்போ தூவிரிய மலருழைக்கு பாசுரம் அனுசந்திக்கணும்னு ஆசைப்பட்டாராம். தூவிரிய மலருழைக்கு துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய சிறுவண்டே தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளரு திருவாலி ஏவரி வெஞ்சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே ஏவரி வெஞ்சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிணையாது பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய சிறுவண்டே தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளரு திருவாலி ஏவரி வெஞ்சிலையானுக்கு. திருவாலயம் பெருமானுக்கு ஆழ்வார் தூதுவிட்டு என் நிலையை சொல்ல மாட்டாயோ என்று சொல்லி வண்ட தூது விடுறாரோ இல்லையோ, அது மாதிரி என் நிலையை சொல்ல மாட்டாயோ எம்பெருமானுக்கு என்று சொல்லும் அந்த வாசுரத்தை நினைச்சுட்டு இருந்தார். கடைசியில நெஞ்சிருந்து சொல்லுவார். இதோட சூப்பரா ஒண்ணு உண்டு. அவரு சுவாமி கடைசி அவஸ்தையில அவர் என்ன திருவுள்ளத்திலே ஓடுகிறதுன்னு கேட்டானா, எம்பெருமானை அந்த புறா சொன்ன வார்த்தை வருத்துகிறது என்று நான் இப்பொழுது நினைந்து கொண்டிருக்கிறேன். புறா சரணாகத்தின்னு ஒண்ணு ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாளும் அதை எடுத்து சொல்றார். விபீஷ சரணாகதி பிரகரணத்துல சொல்லச்சு, சரணாகதன் ரட்சிக்க வேண்டாமா? ஒரு மனுஷன் என்றால் இருந்த ஒரு உணர்வு இருக்கிறவன் என்ன சொன்னான்னா, ஒரு நல்லவன் சத்தான இருக்கணும், சரணாகதன் ரட்சிக்க வேண்டாமா? ஒரு புறா அது தம்பதி காலையிலே புறப்பட்டு போச்சு ஆகாரத்துக்காக. திரும்பி வரத்துக்குள்ள பார்த்தா அந்த பெண் புறாவை ஒரு வேடன் பிடிச்சு விட்டான். மழையா கொட்டுன்னு கொட்டு ஒரே இடிக்கிறது. பெண் புறாவை பிடிச்சு விட்டான். அது மாத்திரம் இல்ல, அந்த பெண் புறாவோட அந்த பட்சி அந்த குட்டிகளையும் சேர்த்து பிடிச்சு விட்டான் அந்த வேடன் கொடூர். இன்னும் சில நிமிஷங்கள்ல அந்த ஹதாஹதம் பண்ணி சாட்டுருவானுது. அந்த சமயத்துல கொட்டோன்னு மழை ஆண் புறா வந்தது. அந்த பெண் புறா அந்த ஆண் புறாவை பார்த்து சொல்லிட்டு, ஐயோ இந்த வேடன் நான் இருக்க மரத்துக்கு வந்தான், இந்த குளிரிலும் இந்த இடியிலும் பயந்து போய் அந்த மரத்தை கை கூப்பி, மரமே நீ காப்பாத்து, என்ன இந்த இடியிலும் மழையிலும் என்ன காட்டி கொடுத்துறாத, என்ன ஒன்னும் செஞ்சுடாத என்று மரத்தை கை கூப்பினான். மரம் என்ன பண்ண போறது? இந்த மரத்துல நாம் தான் குடியிருக்கோம், அதனாலே நாம் தான் அவனை காப்பாற்றணும். யாராவது காப்பாற்ற மாட்டாளான்னு நினைச்சுதான் அந்த மரத்தை கை கூப்பினான். அவன் யார் இருக்கா இங்க அவனை காப்பாத்துறதுக்கு? ஐயோ தன்னை காப்பாத்திக்கணும்னு ஆசைப்படுவானே, அவனை நாம் காப்பாற்ற வேண்டாமான்னு அந்த பெண் புறாவானது இறங்கிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுதான். அதனாலே ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஆண் புறாவை பார்த்து சொல்லித்தான், தன்னுடைய கணவனை பார்த்து சொல்லிட்டு, நான் இருக்கும் மரத்தை தேடி வந்தான், அஞ்சு நடுங்கினான், யாராவது நம்மளை காப்பாற்ற கூடாதான்னு ரொம்ப தவிக்கிறான். நம்ம மரம் நாம் இருக்கிற மரத்தை பார்த்து கை கூப்பினான், நாம் தான் இவனை காப்பாற்றணும், சரணாகதனுக்கு ரட்சிக்க வேண்டாமா? அவனுக்கோ பசிக்கிறது, இப்பொழுதோ மழையா கொட்டுறது, ஆகாரத்தினாலே துடிக்கிறான், எங்க ஏதாவது சுள்ளிகளை கொண்டு வாங்கோ, அவனுக்கு சுள்ளிகளை கொண்டு வந்து போடுங்கோ, எப்படியாவது நெருப்பு மூட்டி கொடுங்கோ, அந்த நெருப்பு மூட்டி கொடுத்து அவனுக்கு சரீரத்துல உஷ்ணத்தை உண்டாக்குங்கோ என்று சொல்லிட்டு அந்த வார்த்தையை நினைச்சு பாத்துக்கிறாராம் பெருமாள். ஸ்ரீமத் ராமாயணத்துல விபீஷ சரணாகதி பிரகரணத்திலே பெருமாள் அந்த வார்த்தையை நினைச்சு பாத்துக்கிறார். அந்த வார்த்தையை சொல்றார். அந்த புறா வார்த்தையை நினைச்சு பெருமாள் அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரு புறாவுக்கு இத்தனை கருணையே. ஒரு புறா ஒரு சரணாகதனை ரட்சிக்கணும்னா எத்தனையும் தியாகம் பண்ணணும்னு நினைச்சுக்கிறது. ஒரு புறாவுக்கு இருக்கிற சுகாவும் கூட நமக்கு இருக்க கூடாதா என்று பெருமாள் சரணாகதன் விஷயத்துல என்றைக்கும் சரணாகதன் ஆயிட்டான், சரணாகதனை ரட்சிக்கணும், சரணம்னு வந்துட்டான் என்று பெருமான் திருவுள்ளத்துல எப்பொழுதும் அந்த வருத்தம் இருந்துட்டே இருக்குமா. ஒரு புறாவை நினைத்து வருத்தம் இருந்துட்டே இருக்கும். அந்த புறா ஆண் புறா நெருப்பை சொல்லிய கொண்டு வந்தது, நெருப்பை மூட்டி கொடுத்தது, அவனுக்கு உபச்சாரம் பண்ணிட்டு. யாருக்கு உபச்சாரம்? வேடனுக்கு, கொடியவனுக்கு, கிராதனுக்கு, காத்துகனுக்கு, தன் பெண்டாட்டியை பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறவனுக்கு, தன்னுடைய குழந்தைகளை பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறவனுக்கு அந்த உபகாரம் பண்ணிட்டு. அந்த பெண் புறா அது மாத்திரம் ஆண் புறா இவனுக்கு ஆகாரம் வேணுமே என்று சொல்லி, ஐயோ பாவம் தவிக்கிறியே, நீ ஆகாரம் இல்லாம தவிச்சுக்கிறியே, இந்த அக்னியில நான் விழுந்துடுறேன், என்ன சாப்பிட்டுன்னு போட்டுன்னு விழுந்துடுத்தான். அந்த மாம்சத்தை சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி விழுந்துடுத்து. இப்படி அல்லவா இப்படி ஆக்கும். இந்த புறாக்கள் பேசின பேச்சும் அதுகள்
சரணாகத ரட்சணம் பண்ணினதையும் நினைச்சு பெருமாள் இனி ஒரு காலம் சரணாகதனை நான் விடவே மாட்டேன் என்று அதையே உள்ளத்துல வச்சுருக்கார் என்று இப்படி புறா கதையை நினைச்சு புறா வார்த்தையை நினைச்சு புறா சரணாகத ரட்சணம் பண்ணி நினைச்சுட்டே பெருமாள் எப்பொழுதும் நெஞ்சத்திலே ஒரு வருடலாகவே இருக்கு அவருக்கு என்று இதை நான் நினைச்சுக்கிறேன்னு சொன்னாராமன். ஆக இப்படி கடைசி நேர சமயத்திலே நல்லவாளுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் தோணும். அவருக்கு சங்கராச்சாரியருக்கு இப்ப பக்கத்துல உபனிஷத்து சேவிச்சுட்டு இருந்தாலாம். சேவிச்சுட்டு இருக்கிறவாளுடைய உபனிஷத்தை அப்படியே அனுசந்தானம் பண்ணிட்டே வர அப்போ பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாம் சுக்தா பிரம்மத்தை உபாசிச்சவன் பிரம்மத்தையே அடைஞ்சுடுறான்னு என்னமா சொல்லிட்டு உபனிஷத்து. பிரம்மத்தை அடையறதுக்கு இந்த சர்வ சம்சாரத்தையும் பரிபூர்ணமா பரித்தியாகம் பண்ணி பரிசுத்தனாக முக்தி அடைகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா பிரம்மத்தை உபாசிக்கிறது தான். நாம் பிரம்மத்தை உபாசிச்சோம், பிரம்மம் நம்ம கைவிட போறது இல்ல, பிரம்மத்தோட சேர்ந்துட போறோம் நினைச்சுட்டே இருந்தாராம். பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாம் சுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. எப்பேற்பட்ட பிரம்மம், நிருகாரமான பிரம்மம், ஞானஸ்வரூபமான பிரம்மம், ஆனந்தமயமான பிரம்மம், அந்த பிரம்மத்தோட சேர்ந்து போறோம் ஐக்கியமாயிட போறோம்னு நினைச்சுட்டார். அடுத்தது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேதனிஹி தங்குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சாஹா. அந்த பிரம்மத்தோட இருப்பான், எல்லா சௌக்கியங்களும் அனுப்பான், பிரம்மத்தோட சேர்ந்து கூடவே இருப்பான். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ. இந்த சஹ என்றால் கூட இருப்பான் அர்த்தம். கூடவே இருப்பானாமே நாம் பிரம்மத்தோட ஐக்கியமாயிடுவான்னு நினைச்சோமே, பிரம்மத்தோட ஐக்கியமாயிடுவான்னு லோகமெல்லாம் பிரச்சாரம் பண்ணிடுவோமே, பிரம்மமாவே ஆயிடுவான்னு சொன்னோமே, இப்போ கூட இருப்பான்னு சொல்லிவிடுத்தேன். இந்த சஹ என்ற இந்த ரெண்டு எழுத்த கவனிக்கலையே, இந்த ரெண்டு எழுத்து இப்பொழுது என்னமோ சொல்றதே, நான் சொல்லிக் கொடுக்காத அர்த்தத்தை சொல்றதே, நான் சொல்ல விட்டு போன அர்த்தத்தை சொல்றதே. இந்த சஹஸ்ருதி என்ன ரொம்ப படுத்துறது. இந்த சஹஸ்ருதின்னு பேர் இந்த இடத்துக்கு. சஹஸ்ருதி என்ன சஹ என்று சொல்லும் வேத வார்த்தைன்னு அர்த்தம். அதனால இந்த சஹஸ்ருதி ரொம்ப வருத்தறதே, சொல்ல வேண்டிய அர்த்தத்தை சொல்லாமல் போனேனே என்று ரொம்பவும் வருத்தப்பட்டு கொண்டே அவர் சித்தி அடைஞ்சார்னு சொல்லுவா. எதுக்காக இது திருவிருத்தத்துல சொல்லியிருக்கு. அவருடைய கடைசிய நிலையில அப்படித்தான் கண்ண மூடினார்னு சொல்றார். அதனாலதான் அது கூட இருக்கிறது என்பது எம்பெருமானோடைய பிரிவில்லாமல் கூட இருப்பது என்பது முக்தி. கூட இருந்து அனுபவிக்கிறது என்றது முக்தி. அனுபவிக்கும் போது பரிபூர்ணமாக எம்பெருமான அனுபவிப்பது என்றது முக்தி. பரிபூர்ணமா அனுபவிக்கச்சே ஒரு குறைவும் இல்லாம ஞானபல ஐஸ்வர்ய வீரி சக்தி தேஜஸ் என்று எத்தாலும் குறைவில்லாம இருந்தா தான் பரிபூர்ணமா அனுபவிக்க முடியும்ன்றதுனாலே அதுவும் பரிபூர்ணமா இருக்கிறது தான் முக்தி. அப்படி இருக்கச்சே எம்பெருமான அவனுடையதான ஸ்வரூப ரூப குண விபவங்களை எல்லாத்தையும் உண்மையாக அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிக்கிறான்னா கூடியிருந்து குளிர்ந்து என்று ஆண்டாள் சொல்லி கொடுத்தா போல அனுபவிக்கிறான் என்று இதைத்தான் முக்தியாக ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இது வேதாந்தியத்தின் வழியா சொல்லிக் கொடுத்திருக்காளாம். அதுதான் ஆண்டாள் எல்லாத்தையும் அழகா சொல்லக்கூடியவ. இந்த கோபிகைகளுடைய விற்த்தாந்தமா சொல்லச்சே கூடாரை வெல்லும் சீர் பாசுரத்துல முக்தானுபவம்னா என்னன்றதை சொல்லி கொடுத்தாளாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெருசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்புவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணியோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து ஏதோரெம்பாவாய் கூடியிருந்து குளிர்ந்து சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹான். கூட இருந்து இவன் குளிர்ந்திருப்பான் என்று பிரம்மம் உபனிஷத்து சொல்லிட்டு அப்படி கண்ணனோட கிருஷ்ணன் தானே பிரம்மம். அந்த கிருஷ்ண பிரம்மத்தோட கூடி இருந்து குளிர்ந்து தான் இருப்பது தான் இவருக்கு பரம சௌக்கியம் பரமானந்தம். அதேதான் முக்தானுபூதி என்று ஆண்டாள் இங்க சொல்லிக் கொடுக்கிறாளாம். அது அதனால கூடியிருந்து குளிர்வது
கூடியிருந்து குளிர்வது என்றால் இவன் பௌத்தன் சொன்னது போல இவன் ஸ்வரூபம் அத்து போச்சுன்னு கிடையாது. அப்புறம் சாங்கியன் சொன்னது போல இவனும் ஸ்வரூபத்தோட இருக்கான்னு கிடையாது. அத்வைதிகள் சங்கராச்சாரிய சொன்னது போல இவரும் பிரம்மமாவே ஆயிட்டான் என்பதும் கிடையாது. இல்ல சைவாதிகள்லாம் சொன்னா போல சைவாகமங்கள்ல என்ன சொன்னா இவனும் ஈஸ்வரனாயிடுறான் அப்படின்னு, இவனும் சுதந்திரனாயிடுறான், இவனும் ஈஸ்வரனாயிடுறான். எப்படி சிவன் என்பவன் எல்லாவற்றையும் கடந்திருப்பவனாயும் தெய்வமாயும் ஆனந்தனாயும் இருக்கானோ அதே போல இவனும் இன்னொரு சிவன் ஆயிடுறான், இவனும் பரிபூர்ணனாயிடுறான், இவனும் ஒரு தெய்வம் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இவன் பரமசிவனுக்கும் கூட இவன் பாத்தியதப்பட்டவன் கிடையாது. அவன் எப்படி சுதந்திரனோ அது போல இவனும் சுதந்திரன். அவன் எப்படி சுகஸ்வரூபியா இருக்கானோ அது போல இவனும் சுகஸ்வரூபியா இருக்கான். பரிபூர்ண விடுதலை. ஏன் அவ அந்த பரிபூர்ண விடுதலையை சொன்னான்னா பரமசிவனுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குன்னா அது என்ன உறவுன்னு கேட்டுக்கணும். என்ன உறவா இருக்கும்னா அது சமான உறவா, மேற்பட்ட உறவா, தாழ்ந்த உறவா என்று இதெல்லாம் விசாரிச்சுக்கணும். அந்த உறவுனாலே வரக்கூடியது என்றால் அதுல இருக்கக்கூடிய அந்த பாத்தியதை இருக்கு. பாத்தியதைக்கு உண்டானதான சில சுக துக்கங்கள்லாம் இருக்கு. எதுவும் தேவையில்லை. எதுக்கு அவன் பரமசிவனா இருந்தான்னா இவனும் தானும் ஒரு பரமசிவனாயிடுறான் என்று இப்படி எல்லாம் சொல்லிட்டா. எல்லாத்தையும் மறுத்தான் நம்ம வைதிக சித்தாந்தமானது நிர்ணயம் பண்ணினான். என்னதுன்னா அதுதான் இங்க சொல்ற துவச்சேழவருத்தியனுகுணைர் மகிதையர் குணமுகைஹி ஆவிர்பவத் அயுத சித்த நிஜஸ்வரூபே त्वल्लक्षणेषु नियतेषु विभोगमात्रे साम्यं भजन्ति परमो भवता विमुक्ताः. முதல்ல பவதா விமுக்தாக என்றது ரொம்ப அவசியமான வார்த்தை. ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கிறவன் யாருன்னு பார்க்கணும். பவதா விமுக்தாக அப்படின்னு சில சித்தாந்திகள் என்ன சொன்னா ஜீவன் தானே அந்த உபாயத்தை அனுஷ்டிக்க தன்னுடைய தர்ம பலத்தினாலே இல்ல தன்னுடைய உபாசனத்தினுடைய பலத்தினாலே இவன் மேல அபிவிருத்தியாகி தன்னுடைய பாப புண்ணியங்களை எல்லாம் பரிபூர்ணமா இவனே தியாகம் பண்ணிட்டு இவனே தன்னுடையதான ஸ்வரூபத்தை அடைஞ்சுடுறான். அதுதான் அவனுக்கு மோட்சம் அப்படின்னா. அதனாலே தன் பலத்தினாலே தான் தன்னுடைய சித்தி அடையாது தான் மோட்சம் என்பதாக சில பேர் சொன்னான். அதுவும் கிடையாதுன்னு எப்படின்னா பவதா விமுக்தா அப்படின்னு. மோட்சமானது ரொம்பவும் பரிபூர்ணமானது, ரொம்ப அகண்டமானது. ஜீவாத்மா செய்யும் உபாயமும் சரணாகதி என்கிறதான சின்ன உபாயம். பக்தி யோகமாயிருந்தாலும் கூட பகவானிடத்திலே பிரேமஸ்வரூபமா இருக்குமே ஒழிய அகண்டமான உபாயம் என்பதெல்லாம் கிடையாது. பக்தி யோகியா இருக்கிறவன் தகர வித்யை என்று சொல்லும்படி ஹிருதயாகாசத்திலே பெருமாளை தியானம் பண்ணலாம். இல்லைன்னா சம்பர்க்க வித்யை என்று சொல்லி நரசிம்மஸ்வரூபியாக அவனை தியானம் பண்ணலாம். அக்ஷி வித்யை அக்ஷர வித்யை என்று இந்த மாதிரியான மசு வித்யை முதலானவர்களே எம்பெருமான ஒரு பரிச்சின்ன அவஸ்தையில தான் தியானம் பண்ண முடியும். அபரிச்சின்ன ஸ்வரூபமா தியானம் பண்றதே முடியாது. அப்படியே வெறும் தியானம் மாத்திரமா இருந்தாலும் கூட அபரிச்சின்ன ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டான்றதுனாலேயே இவன் அபரிச்சின்னமாக ஆயிட முடியாது. அதனால இவன் அபரிச்சின்ன ஸ்வரூபத்தை அடையிறான் என்றால் அதுக்கு பகவான் தான் அபரிச்சின்னமாய் அகண்டமாய் சர்வவியாபியாய் பரிபூர்ணனாய் விபுவாய் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் தான் இவனை அபரிச்சின்ன ஸ்வரூபன் ஆக்கணமே ஒழிய இவனாலேயே தான் அடைவது என்று ஒரு காலம் நடக்காது. அதான் பவதா விமுக்தாக. இவன் பண்ண உபாயத்துக்கு பக்தி யோகத்துக்கோ பிரபத்திக்கோ இவன் சர்வேஸ்வரன் மகிழ்ந்து இவனை இந்த அபரிச்சந்த ஸ்வரூபத்துக்காக இவனை ஆக்கறானவன். அதைத்தான் இங்க சொல்றார் அவன். அதனால அளவு கடந்து இருக்கான். அளவு கடந்த நிலைமை எப்படி வரும் இவனுக்கு? அப்படி அது பெருமாள் கொடுத்து வரும். அதனால மோட்சங்கிறது பெருமாள் கொடுத்து வருது, சர்வேஸ்வரன் கொடுத்து வருது. அதுதான் பவதா விமுக்தாக. அதனால யோக மதத்திலோ சாங்கிய மதத்திலோ இல்ல நையாயிக மதத்திலோ இல்ல மீமாம்சகருடையதான மதத்திலோ இல்ல அத்வைத மதத்திலோ எதிலேயும் எல்லாம் தன்னாலே தான் மோட்சம்னு சொன்னான், தன்னாலே தனக்கு மோட்சம்னு சொன்னான். அதனால இதர சித்தாந்திகள் அத்தனை பேரும் அதைத்தான் சொன்னான். தன்னாலே தனக்கு மோட்சம்னு தான் சொன்னாலே ஒழிய சர்வேஸ்வரனாலே தனக்கு மோட்சம் என்றெல்லாம் ஒத்துக்கல. அது யோக மதத்திலேயும் கூட கண்ணனுடைய பிரசாதத்தினாலே சர்வேஸ்வரனுடைய பிரசாதத்தினாலே தனக்கு மோட்சம் என்று வரும்னு ஒத்துண்டாலும் கூட அந்த மோட்சமானது எப்படின்னா அது தான் தனிப்பட்ட ஒரு தெய்வமா இருப்பது என்ற அப்படித்தான் அவளும் ஒத்துண்டாலே ஒழிய
எம்பெருமானுக்கு சேஷபூதனா இருக்கிறதுன்றதான பரம ஆனந்த நிலையை ஒத்துக்கலவா. அதனால தன்னாலே தனக்கு மோட்சம் என்பது தான் அநேகருடைய வாதம். ஈஸ்வரனாலே தனக்கு மோட்சம் என்று சொன்னாலும் தன்னிலையிலே தான் சுதந்திரனா இருக்கிறது தான் அந்த மோட்ச பிராப்தி என்று மற்றவாள்லாம் சொல்லிண்டா. எதுவும் கிடையாதுன்னுட்டார். எப்படின்னா துவச்சேஷவிருத்தி அனுகுணை அப்படின்னு ஒன்னாலே விடுவிக்கப்பட்டார்கள். சம்சார பந்தத்திலிருந்து ஒன்னாலே விடுவிக்கப்பட்டார். அனாதி மாயையிலிருந்து ஒன்னாலே விடுவிக்கப்பட்டார். புண்ணிய பாபங்களிலிருந்து ஒன்னாலே விடுவிக்கப்பட்டார். அனாதியாய் அனந்தமாய் அகண்டமாய் இருந்ததான அத்தனை பாப்பங்களில் இருந்தும் விடுதலையானது இவன் பண்ண சின்ன உபாயத்தினாலே கிடைச்சதோ என்ன? சின்ன உபாயத்தினாலே அத்தனை பெரியது எப்படி கிடைக்கும்? இத்தனை சின்ன உபாயத்தினாலே தான் மகிழ்ந்த ஈஸ்வரன் அல்லவா, அகண்டனா இருக்கிறவன் அல்லவா இந்த அகண்டமான சாம்ராஜ்யத்தை கொடுக்க முடியும். அதனாலே பவதா விமுக்தாக ஸ்வச்சேஷவிருத்தி அனுகுணைஹி மயிரேர் குணமுகைஹி. அவ எப்படி முக்தாத்மா வாரான்றத சொல்றார். ஸ்வச்சேஷவிருத்தி அனுகுணைஹி. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் என்ற பெரிய ஆசையம். எம்பெருமானுக்கு தாசனா இருக்க வேணும். எம்பெருமானுடையவனா இருந்து அவனை உகப்பிக்க வேணும். அந்த உகப்பை கண்டு உகக்க வேணும் என்று இந்த அணுவான ஜீவாத்மஸ்வரூபா என்ன அனுகுணையர் பவத்தையர் குணமுகேஷவிருத்தி அனுகுணை மகிதையர் குணமுகை. அவனுக்கு அப்ப ஏற்பட வசந்த குணங்கள்லாம் வந்துடணும். என்ன குணங்கள் வருதுன்னா குணமுகை விஷந்த குணங்கள்லாம் வந்துடும். ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் இதெல்லாம் தான் குணங்கள். இதனுடைய பரிபாக்கங்கள் தான். மற்ற குணங்கள் எல்லாமே கூட இதனுடையதான பிரிவுகள் தான். அது ஞானம் பலம் ஐஸ்வர்யம் இதால எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் என்பதற்காக இதெல்லாம் கிடைக்கிறது. இப்பொழுது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம். கைங்கரியம் பண்ணச்சே தூக்கம் கூட வருது. ஏன்னா அவ்வளவு அசக்தி இருக்கு, எவ்வளவு பலம் போராம இருக்கு. நமக்கு தேஜஸ் போரல. எல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்த்தால் என்ன செய்யணும்னு புரியல. ஞானம் இல்லை நமக்கு. ஓரளவு புரிஞ்சுக்கிறோம், ஓரளவு சக்தியோட இருக்கும். அதுக்கெல்லாம் அப்பப்போ விச்சேதம் வருது, தூக்கம் வருது, விக்னம் வருது, மாறி போகுது. இதெல்லாம் ஏன்னா ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்கிறதான இந்த 6 குணங்கள் ரொம்ப சுருங்கி இருக்கு. இதனாலதான் நமக்கு பகவத் கைங்கரியத்துல எல்லாத்துலயும் தேக்கம் ஏற்படுறது, சுருக்கம் ஏற்படுறது, விச்சேதமும் ஏற்படுறது. இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று தான் ஆசைப்பட்டு வைகுண்டத்துக்கு போனான். அதை பெருமாள் அங்க அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். அதனால என்ன கிடைக்கிறதுன்னா முதல்ல ஞானபலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்கிறதான இந்த 6 குணங்களுடையதான பரிபூர்ண நிலைமை வந்துடுறதான். அது அதைத்தான் சொல்றார். மகிதையர் குணமுகை எல்லாம் தெரிஞ்சு விடுறது. எம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணணும் என்று எல்லாம் தெரிஞ்சு விடுறது. பலம் சக்தி எல்லாம் வந்துடுறது. அதனால பரிபூர்ணமான ஞானம் பரிபூர்ணமான சக்தி எல்லாம் வந்துட்டதுனால எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு பரிபூர்ண யோகியன் ஆயிட்டான். சேஷவிருத்தி அனுகுணை என்பதாக பகவானுக்காக கைங்கரியம் பண்ணி அவனை உகப்பதற்கு வேண்டியதான எல்லா கல்யாண குணங்களையும் பரிபூர்ணமா பெற்றுட்டான் என்பதாக. அடுத்தது என்னன்னா ஆவிர்பவத் அயுத சித்த நிஜஸ்வரூபே. இவனுக்கு அயுத சித்த நிஜஸ்வரூபே, இவனுக்கு தன்னுடையதான ஸ்வரூபம் கிடைச்சுடுறது. சுவாமி எப்படி கிடைக்கிறது அப்படின்னா அதான் சொன்னான். எக்ஸாம்பிள் சொன்னான். யதா உதவான கரணாது கிரியதேன ஜலாம்பரம் சதைவ நியதே வியக்தியும் அப்படின்னு. எப்படி ஒருத்தன் கிணறு எடுத்தா மண்ணெல்லாம் எடுத்து போட்டா அங்க ஜலம் தெரியுது. அந்த இவன் என்ன ஜலத்தை கொட்டினானான்னு நாங்க இல்லையே, ஜலம் அங்கத்தான் இருந்தது. ஆனா இருந்தாலும் மண்ணெல்லாம் கல்லெல்லாம் அடைச்சுட்டு இருந்ததுனால அங்க இருந்த ஜலம் தெரியல. மண்ணை எடுத்துட்டான், கல்லை எடுத்துட்டான், ஜலம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ஜீவாத்மாவுக்கு இயற்கையாகவே இந்த பெருமைகள்லாம் உண்டு. ஆனா இருந்தாலும் புண்ணிய பாபம் என்கிறதான அழுக்கெல்லாம் அடைச்சுட்டு இருந்ததுனால இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சொரூபம் எல்லாம் தெரியல. இப்போ எப்படி கனவு என்று எடுத்தால் மண்ணு கல்லெல்லாம் எடுத்து அழுக்கெல்லாம் எடுத்துட்டா ஜலம் தானே தெரியறது. அத போலியேதான் ஜீவாத்மாவுக்கும் இந்த புண்ணிய பாபங்கள் என்றதான கர்ம வினைகள் எல்லாத்தையும் அகத்திட்டா அவனுக்கு ஸ்வபாவமானதான குணங்கள்லாம் வந்துடும். அதைத்தான் ஸ்வரூபாவிர்பாவம்னு சொல்றது. அது என்னன்னு கேட்டான்னா அபகதபாத்மா விஜரோ விவருத்தி விசோகா விஜிகிருத்தா
அவிவாதாதிகாமா சத்சங்கல்பா என்கிறதான இந்த நிலைமையெல்லாம் வந்துடுறதுன்னு சொல்லு. இந்த அபகத பாத்மா எப்படி ஜீவாத்மா ஒரு பாவம் இல்லாம பரிசுத்தனாயிடுறான். எப்படி எம்பெருமான் விமலன்னு சொல்லப்படுறானோ அமலன்னு சொல்லப்படுறானோ அதே போல இவனும் அப்படியே அமலன் ஆயிடுறான். இது ஜீவாத்மா இருக்கான், பிரம்மத்தோட கரைஞ்சு போயிடல, தனியாவே தான் இருக்கான். ஏற்கனவே எப்படி எம்பெருமானோட பிரிவில்லாத ஒரு ஜீவாத்மாவா இருந்தாலும் அதே போலத்தான் அங்க போனாலும் இருக்கான். ஆனா அந்த ஜீவாத்மாவுக்கு சில அதிர்ஷ்டங்கள்லாம் அங்க நிறைய கிடைச்சு கொடுத்து இல்லாம இருந்தது, அங்க நிறைய பரிபூர்ணமாவே கிடைச்சுட்டு. எப்படி அபகதபாத்மா விஜரா விமிருத்யு யோக, இங்க இருக்க சேர்ந்த ஜீவாத்மாவுக்கு ஷாவி இருந்தது, இங்க இருக்க சேர்ந்த ஜீவாத்மாவுக்கு சரீரம் கிடைச்சது, சரீரம் கிடைச்சதுனாலே அவனுக்கு தானே ஜராமரணங்கள்லாம் ஏற்பட்டது. இந்த ஜீவாத்மாவுக்கு பசி என்ற உணர்ச்சி இருந்தது, தாகம் என்றதான உணர்ச்சி இருந்தது, கஷ்டம் என்றதான உணர்ச்சி எல்லாம் இருந்தது. அதனால நினைச்சது நடக்க முடியாம இருந்தது, அவன் எத்தனையோ விஷயங்கள் நினைச்சு நடக்க முடியாது. அதனாலே நான் ஆசைப்பட வேண்டிய வஸ்துக்கள் ஒன்றும் பக்கத்துல இல்லாம இருந்தது. இப்படியான தோஷம் எல்லாம் இல்லாம இப்ப எப்படி இருக்கான்னா, இப்பொழுது பாவகந்தம் இல்லாம இருக்கான், சரீர சம்பந்தம் இல்லாம இருக்கான், ஜராமரணங்கள் இல்லாம இருக்கான், பசிதாகம் இல்லாம இருக்கான், நினைச்சதையே சாதிக்கக்கூடியவனாயிருக்கான், ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் தன் வசத்திலே கொண்டவனாயிருக்கான். இப்படியார் தான் 8 கல்யாண குணங்கள் உடையவனாயிட்டான் சுவாமி. இது பிரம்மத்துக்கே இருக்கிற 8 கல்யாண குணங்கள்னா அத்தனையும் இவனுக்கும் வந்து ஒரு தூணர் சாந்தோக்கியத்துல. பிரஜாபதி வித்தியிலே பிரம்மா சொல்லச்சே இந்த அபகதாபாபத்வாதி 8 குணங்களும் இவனுக்கு வந்துடுத்து. பெருமாள் போலே ஆயிட்டான். பெருமாளுக்கு இதெல்லாம் கிடையாது இல்லையா, அவனுக்கு பாவம் கிடையாது, அவனுக்கு கர்ம சம்பந்தமான சரீரம் கிடையாது, அதனாலே அவரை குடிதான ஜராபரணங்கள் கிடையாது, அதனாலே பசிதாகமும் ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேலே அவனுக்கு வேற சங்கல்பம் ஒரு நாளும் தடைவிடாது, அவன் ஆசைப்பட வேண்டியதான சகல விபூதிகளும் அவனுக்கே வசமாயிருக்கு என்று இப்படியாக பெருமாள் இருக்காரு. அதே போலதான் இவனுக்கும். ஆக இப்ப என்ன ஆயிட்டான்னா இவன் பெருமாள் போலே ஆயிட்டான் சுவாமி. ஒரு வார்த்தையில சொன்னா பெருமாளாவே ஆயிட்டானே சொல்லலாம். ஏன்னா பெருமாளாவே ஆயிட்டான்னு சொன்னதுக்கு தாத்பரியம் ஐக்கியம்ன்றது கிடையாது. ஏன்னா அங்க சொல்லிடுத்து சகஸ்ருதி சொல்லி தோல்வி சோஸ்ருதே கர்வான் சாவான் சகான்னு சொல்லிடுத்து. அதனால சர்வான் காமான் சக கூடத்தான் இருக்கான். கூட இருக்கச்சே பெருமாளை போலே இருக்கான். பெருமாளை போலே இருக்கான்னு என்ன அர்த்தம் சுவாமின்னா, பெருமாள் போலே சந்தோஷமா இருக்கான், பெருமாள் போலே ஞானியா இருக்கான், பெருமாள் போலே சக்தியோட இருக்கான் என்றா பெருமாளுக்கு எப்படியாவும் ஞான பலம் ஐஸ்வரி வீரி சக்தி தேஜஸ் எல்லாம் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கோ அதே போல எவருமாயிட்டான். அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, பரமம் சாமியம் உபை திவ்யம் என்று உபநிஷம் சொல்லி கொடுத்தது இல்லையோ. யதானத்ய சந்தவானா சமுதிரே அஸ்தங்கச்சந்தி நாமரூபே விஹாய ததா வித்வான் புண்ணியபாபே விஹாய பரமம் நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தின்னு சொன்ன வாக்கியத்துல பரமம் சாமியம் உபைத்தின்னு தானே சொல்லிட்டு. கங்கா தீர்த்தமானது சமுத்திரத்திலே போய் வந்துட்டுன்னா கங்கா தீர்த்தம்னு பேரு தான் கிடையாது முடியும். அதனால கங்கா தீர்த்தம் என்கிறதான அந்த வஸ்துவே நமக்கு பிரிச்சு எடுக்க தெரியலன்றதுனால அந்த வஸ்து அங்க இல்லாம போயிடுத்துன்னு அர்த்தம். ஆனா திருஷ்டாந்தத்தை சொல்லி சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுன்னா எவ்வளவு தூரம் அத திருஷ்டாந்தத்தை ஒத்துக்கலாமோ அவ்வளவுதான் அங்க எடுத்துக்கலாம். ஏன் நான் மேற்கொண்டு சொல்லச்சே நிரஞ்சனா பரமம் சாமியம் உபைத்தின்னு சொல்லிட்டு, நான் பரமம் ஐக்கியம் உபைத்தின்னு சொல்லல. அதனால சாமியம் உபைத்தின்னா சமமா ஆயிடுது. கங்கா தீர்த்தத்துக்கு இனிமே என்ன பேர் வந்துடுது அப்படின்னா, இது கங்கா தீர்த்தம்ன்றதான பேர் போய் இது சமுத்திர தீர்த்தம் என்ற பேர் வாங்கிடுது, அவ்வளவுதான். அதே போலத்தானே வழி. அதனால அந்த கங்கா தீர்த்தமானது காணாம போயிடுது என்றும் கிடையாது, அது உள்ளத்தான் இருக்கு. ஆனா இனிமேல் அதுக்கு கங்கை என்ற உருவமோ பேரோ சொல்ல முடியாது. அப்படித்தான் ஜீவாத்மாவும் இவனுக்கு இனிமேல் ஒரு உருவமோ பேரோ என்றெல்லாம் தனிப்படுத்தி பிரிச்சு பார்க்க வேண்டாதபடிக்கு அவன் அங்கே பெருமாளுடைய சமமாக இருக்கிறதான் கலந்ததைத்தான் சொல்லணும். அதனால ஐக்கியம் என்று கரைஞ்சு போய் காணாம போயிட்டான் இல்ல, அவன் சமமா இருக்கான். அதான் எங்க போகமாத்திர சாமியலிங்காச்சார்னு சூத்திரக்காரர் சொல்லி கொடுத்தார். அதேதான் இங்கேயும் சொல்ற லக்ஷணேஷு நியதேஷு அபி போக மாத்திரே சாமியம் பஜந்தி பகவன் பவதா விமுக்தாக தமையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தமையே அருள் செய்வராதலால். அப்படியா தன்னையே தந்த கற்பகம்னு சொன்னான். பெருமாள் தன்னை கொடுத்துடுறார்.
தன்னை கொடுக்கச்சு தான் எவ்வளவு ஆனந்தமோ அந்த ஆனந்த வஸ்து அவனை அனுபவிக்கும்படியா கொடுத்துடுறாரு. அப்ப அவனும் அந்த ஆனந்த வஸ்துவை அப்படியே அனுபவிச்சுக்கிறான். பெருமாள் ஆனந்தெல்லாம் அவனும் பெற்றுடுறான். தம்மையே நானும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர். ஆழ்வார் சொன்னார், கலியன் சொன்னார், பெருமானை ஆசிரிச்சு அடையிறவாளுக்கு பெருமாள் என்ன கொடுக்குறாருன்னா தன்னை மாதிரியே எல்லாத்தையும் கொடுத்து விடுறாருன்னு சொன்னார். தன்னை மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து விட்டாருன்னா அப்ப பெருமாளாக ஆயிட்டான்னு இவனையும் சொல்லலாமோ என்றால் அதுக்காக சொல்றார், லக்ஷணேஷு நியதேஷ்வபி போக மாத்திரே சாமியம் பஜந்தி பகவன் பவதா விமுக்தாக. பெருமாளாவே ஆயிட்டாரு சொன்னா அப்ப பெருமாள் பண்றதெல்லாம் பண்றான்னு வரணும். பெருமாளாவே ஆயிட்டு பெருமாள் விபுவா இருக்கார், எல்லாத்தையும் வியாபிச்சுவரா இருக்கார், ஜெகத்காரணனா இருக்கார், ஸ்ரீயபதியா இருக்கார், எப்படியா மோட்சப்பிரதனா இருக்கார், கர்ம அனுரூப பலப்பிரதனா இருக்கார், சர்வாந்தரியாமியா இருக்கார். இதெல்லாம் வந்துருமான ஜீவாத்மாவுக்கு அதெல்லாம் வராது. அதெல்லாம் சர்வேஸ்வர லட்சணம் அது. அதனால சர்வேஸ்வர லட்சணமா இருக்கக்கூடியதெல்லாம் பெருமாளோட தான் இருக்கும். அது ஜீவாத்ம லட்சணமா இருக்கக்கூடியதா என்னைக்கும் ஜீவாத்மாவோடு இருக்கும். அப்படி இருக்குச்சு பிரிவில்லாமல் பெருமாளை அனுபவிக்கிறான். ஒருத்தர் அப்பா அம்மா விசேஷமா தலிகை பண்றார். ஆச்சரியமா சக்கர பொங்கல் பண்றார். பிரமாதமா ஒரு தலிகை பண்றவர் இருக்கார். அவர் தலிகை பண்ணினான்னா அந்த சக்கர பொங்கலை எல்லாரும் அப்படியாக்கும், அப்படியே அண்டாண்டாவா வாங்கிட்டு போவா. அந்த மாதிரியாக்கும் பார்த்தா அந்த மாதிரியா சக்கர பொங்கல் பண்ணுவார். வாரத்துல மாமியை காட்டிலும் பிரமாதமா பண்ணுவார். அவர் சொன்ன இன்னைக்கு நீங்க கூடாரவல்லி வர கூடாரவல்லி அன்னைக்கு நானே பண்ணிடுறேன் அப்படின்னு. இந்த வாட்டி கூடாரவல்லி ஏகாதசியில் வந்துடுச்சு. கூடாரவல்லி பிரமாதமா பண்ணிடுறேன். சக்கர பொங்கல் பண்ணேன். சக்கர பொங்கல் பண்ணச்சு அடுப்பு மூட்டுறது, வஸ்துக்களை சேர்க்கறது, அதை பார்த்து அந்த அடுப்பு பக்கத்துல இருந்து அந்த உஷ்ணத்தை சகிச்சுண்டு எல்லாம் பண்றது, பரிசிரமப்படுறது, வேர்வை கூட்டுறது, தொடச்சுக்கிறார் எல்லாம். அப்புறம் எல்லா சிரமமும் பண்றாரோ. ஆனா இருந்தாலும் அப்புறம் அது எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடச்சே எப்படி இருக்கு அப்படின்னா அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சந்தோஷம் தான் அந்த சக்கர பொங்கலை சாப்பிடுச்சு. சக்கர என்ன சந்தோஷம்னா டேஸ்ட் ஒரே மாதிரி தானே இருக்கு. தலிகை பண்றவருக்காக இந்த அவரும் தான் சாப்பிடுவார். அவரை சாப்பிடுச்சு அவருக்கு மாத்திரம் அது டேஸ்ட் வேற மாதிரி இருக்குமா? அவருக்கும் அதே டேஸ்ட் தான். தலிகை பண்ணி சாப்பிட்றவருக்கும் அதே டேஸ்ட் தான். தலிகை பண்ணி வச்சதை சாப்பிட்றவாளுக்கும் அதே டேஸ்ட் தான். இப்போ டேஸ்ட் என்றதான அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம் என்ற அம்சம் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் சமமா தான் இருக்கு. அதே போலத்தான் எம்பெருமான் ஜெகத்தை நிர்வாகம் பண்றான், சர்வாந்தரியாமியா இருக்கான், ஸ்ரீபதியா இருந்து சர்வத்தையும் நிர்வகிக்கிறான், விபுவா இருக்கான், ஜெகத்காரணனா இருக்கான், மோக்ஷரூப பலப்பிரதனா இருக்கான், கர்மானுரூப பலப்பிரதனா இருக்கான், எல்லா பெருமையும் வச்சுட்டு இருக்கான். இத்தாலே வச்சு கொண்டு எல்லாத்தையும் நிர்வகிக்கிறார். அப்ப நிர்வகிச்சு உபய விபூதியை நிர்வகிக்கிறார். அது ஜீவாத்மாவானவன் எம்பெருமானோட சேர்ந்து இந்த உபய விபூதியும் அனுபவிக்கிறான். எம்பெருமானையும் சேர்த்தே அவனுடைய கல்யாண குணங்களோட சேர்த்தே அனுபவிக்கிறான். எப்படி அனுபவிக்கிறான் என்றால் இப்படித்தான். எப்படியாகும் அந்த சக்கர பொங்கலை பண்ணி கொடுத்து சாப்பிட்றவ அனுபவிக்கிறதும் அத சாப்பிடறது மாத்திரம் பண்ணி அனுபவிக்கிறதும் எப்படி ஒரே சுகஸ்வரூபமா சமானமா இருக்கும். அதே போலதான் ஜீவாத்மா அந்த பிரம்மத்தோட சேர்ந்து சகலத்தையும் அனுபவிக்கச்சே பிரம்மத்தையும் அனுபவிக்கிறான், பிரபஞ்சத்தையும் அனுபவிக்கிறான், நித்திய விபூதியும் அனுபவிக்கிறான், எல்லாத்தையும் எப்படி ஒரே சுகரூபமா அனுபவிக்கிறான். அதனால சுக மாத்திரம் சமானமா இருக்குமே ஒழிய, ஆனந்த மாத்திரம் சமானமா இருக்குமே ஒழிய இவன் பெருமாளாவே ஆயிட்டான்றது கிடையாது. அதுதான் ஆண்டாள் சொல்லி கொடுத்தா, கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய், அவனுடைய கூடி இருந்து சந்தோஷப்பட்டு அவனை அனுபவிக்கிறான் என்று இதுதான் முக்தானுபூதி என்று நிர்ணயம் பண்ணி சொல்றாரு. அதுதான் இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறது. இப்ப ஏற்பட்டதான பெரிய ஆனந்தத்தை இயக்கராதவல் விரப்பில் என்னை மாற்றி இங்கு வந்து கொள்மேக வண்ணன் நீலாய தன்னுளே மயக்கினான் தன் மனுஷோதி ஆதலால் என் ஆவிதால் நீயக்கலாமறுத்தராத இன்ப வீடு பெற்றதே. சூழ்ந்தாண்டு எந்த முடிவில் பெறும் பழேயோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மரச்சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடன் ஞான இன்பமேயோ சூழ்ந்ததனில் பிரியா என்னவாவர சூழ்ந்தாயே தென் இலங்கையரன் சிதறி அவுடன் மாளச் சென்று உலகமூன்றிரையும் திரிந்தோரு தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாள ஊர்ந்த வரையுருவின் மகளிற்றை தோழி அந்தன் பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டி கொண்டு
எந்தன் பொன்னிறங்கு முளைக்குவட்டில் பூட்டி கொண்டு போகாவையுள்ளேனாயி புலவீதி என்னில் அங்கமெல்லாம் வந்து இன்பம் எய்தா எப்பொழுதும் நினைந்துருகி இருப்பன் நானே. பூட்டி கொண்டு போகாவை வல்லேனாயி புலவி எய்தி என்னில் அங்கமெல்லாம் வந்து இன்பம் எய்தா எப்பொழுதும் நினைந்துருகி இருப்பன் நானே. எம்பெருமானோடே சேர்ந்திருக்கான், பிரியாமல் இருக்கான். எம்பெருமானுக்கு உள்ளதான ஞானபல ஈஸ்வரிய வீரிய சக்திகள் போல இவனுக்கும் பெருமான் ஞானபல வீரிய சக்தி முதலானதான் 6 குணங்களையும் கொடுத்துடுறான். அபகத்பா பத்மாதி என்று சொல்ல முடியாது அஷ்டகுணாவிட்டனாக்கு அஷ்டகுண விசிஷ்டனாக்கி கொடுக்கிறான். இவனு சத்தியமாயும் ஞானமாயும் ஆனந்தமாயும் அமலமாயும் இவன் தான் தன்னுடைய ஸ்வரூபத்தாடையும்படிக்கு செஞ்சு கொடுக்கிறான். தன்னை போல இவனை போகசாமியத்தை கொடுக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்தா கால தத்துவம் உள்ளதனையும் எவ்வளவு அனுபவிச்சாலும் அனுபவித்துக் கொண்டே இருந்து இன்னும் அனுபவிக்க வேணும், இன்னும் சந்தோஷப்படணும், இன்னும் எம்பெருமானோடு இந்த பல மனோரதங்களை எல்லாம் மனோரசித்துக் கொண்டு வீவில் இன்பம் வீவில் சீரன் மலர் கண்ணன் விண்ணோரு பெருவாள் தன்னை வீவில் காலமிசைமாலகளே திமேவ பெற்றேன் வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் மேவியே. ஆனந்தத்தினுடைய எல்லை அடைகிறான். எல்லையானது இன்னும் மேற்கொண்டு அகன்று விரிகிறது. அந்த எல்லை அடைகிறான். அதற்கும் மேலாக அகன்று விரிகிறதாம். அந்த எல்லை அடைகிறான். அதற்கும் மேலாக ஆனந்தமானது விரிகிறதாம். இப்படியாக்கும் எல்லையே மேலும் மேலும் விரிந்து கொண்டே போவதான ஆனந்தத்தை என்னைக்குமே அனுபவிச்சுருக்கான் சுவாமி. எம்பெருமானோடு சேர்த்து இப்படி அனுபவிக்கிறான். ஆனந்த கனனாயிட்டான், ஞான கனனாயிட்டான். அதனால விஞ்ஞான கனமாயிருக்கான், ஆனந்த கனமாயிருக்கான் என்று உபநிஷத்து சொல்லிக் கொடுத்தத இங்க முக்தானுபூதி என்று சுவாமி தேசிகன் திருவுள்ளப்பட்டு இப்ப ஏற்பட்டதான பெரிய ஆச்சரியமான ஆனந்த கனமாயும் விஞ்ஞான கனமாயும் எம்பெருமானோட சேர்ந்து விபூதியும் அனுபவிக்க முடியாததான பெரிய பெருமையெல்லாம் இந்த முக்தாத்மா அனாதி காலம் இழந்ததையெல்லாம் இனிமேல் ஒரு காலம் இழவாதபடி ஏற்கனவே இழந்ததையெல்லாமும் கூட தான் இப்பொழுதே பெற்றார் போதே இழந்ததையும் சேர்த்து அனுபவிக்கும்படியான திரிகால ஞானியாய் இருந்து கொண்டு இழந்ததையும் சேர்த்து அனுபவிக்கிறான், வரப்போறதையும் சேர்த்து அனுபவிக்கிறான், இந்த காலத்துல இருக்கிறதையும் சேர்த்து அனுபவிக்கிறான். இப்படி வாக்கும் ஒரு ஆனந்த சாகரத்துல இவனும் தான் ஒரு ஆனந்த சாகரமாய் எம்பெருமானோடு சேர்ந்து அது சொல்லுக்க நிலமல்லாததான பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பெற்றுக் கொண்டிருப்பான் ஜீவாத்மா. இதெல்லாம் ஆச்சாரியாருடைய பரம கிருபையினாலே ஆச்சாரிய வேஷத்திலே வந்து எம்பெருமான் தானே செய்து கொடுத்த சரணாகதி என்கிறதான உபாயத்தினாலே, இந்த எளிய உபாயத்தினாலே சொல்லுக்கு நிலமல்லாதான பெரிய பலனான பரிபூர்ண பிரம்மானுபவம் இந்த ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிறது. எல்லாம் சரண்யனுடைய கிருபை என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினாலே முக்தானுபூதிய வர்ணிச்சு கொடுத்தாராம். கவிதார்க்கியதிமாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதேவே கேசாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி கிருப்பையால நம்மளுக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சது சுவாமி தேசியம் பண்ணாலும். என்ன வாய்ஸ் பீப்புளா இருக்கு, எப்படி இருக்கு? ரெக்கார்டிங் போரா இருக்கா? இல்ல சுவாமி, உங்களுக்கு நல்லா கேட்டுதா? இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா கேட்டு சுவாமி, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. எங்களுக்கு இங்க கொஞ்சம் எக்யூப்மெண்ட் வேற மாத்த வேண்டியிருந்தது, அவ்வளவுதான். கிடையாது, இல்லாட்டா எங்களுக்கு ரொம்ப கிளியரா இருந்தது. ஃபுல்லாவே கேட்டதோ இல்லையா? ஃபுல்லாவே கட்டு இல்லாம ஒண்ணுமே இல்லாம கிடையாது. சரி, ரொம்ப தெரியாது.